Hi friends, welcome to Venis Streets Tamil. நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். சோள மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ். நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு கம்மியான குவான்டிட்டி சிக்கன் எடுத்ததுனால எக்கோ இல்லை கேர்டோ நான் சேர்க்கல. ஏதோ ஒன்று தான் சேர்க்கணும். ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா சொத்தன்னு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். கேஜி சிக்கனுக்கு 1 எக் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கூடவே உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணணும். சிக்கனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சதுனால கொஞ்சோண்டு வெட்டாக தான் இருக்கும் சிக்கனை. அந்த வெட்னஸ் இருக்கும் போதே நம்ம இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. இது அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது மேரினேட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு சிக்கன் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லையும் வச்சுக்கலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நான் பொரிச்சுக்க போகிறேன். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சிக்கனாக போட்டுக்கலாம். அப்படியே மொத்தமாக போட்டுறக்கூடாது, ஒன்றா தான் போடணும். பொரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டதுமே நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா ஒட்டிக்கும். அதனால ஒரு 1 மினிட்டாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி விடணும். இப்போ பாருங்க, எந்த கலருமே சேர்க்காம என்னோட சில்லி சிக்கன் எவ்வளோ நல்ல ரெட்டாக இருக்கு பாருங்க. நான் எந்த எக்ஸ்ட்ரா கலரும் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூளோட கலர் மட்டும்தான். அவ்வளோதான், நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். பாய்.